நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கும், நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கும் பீகார் மாநிலத்துல நடந்த எலெக்ஷன்ஸோடைய ரிசல்ட்ஸ நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணவிருக்காங்க. 2 கட்டங்களா நடந்த இந்த தேர்தல்ல ஃபேஸ் 1ல கிட்டத்தட்ட ஒரு 64% மக்கள் வாக்களிச்சாங்க. அதே மாதிரி ஃபேஸ் 2ல கிட்டத்தட்ட ஒரு 57% மக்கள் வாக்களிச்சாங்க. இதற்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸோட கம்பேர் பண்ணா இந்த வாட்டி போலிங் டர்ன் அவுட் ஆனது அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு நாளைக்கு முடிவுகள் வெளிவர இருக்கிற நிலையில நிறைய பிரைவேட் சேனல்ஸ் எக்ஸிட் போல் சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் சர்வேல பிஜேபி கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி முடிவுகள் வெளிவந்திருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த எக்ஸிட் போல் சர்வேல என்டிஏ கூட்டணி 121 சீட்ல இருந்து 140 சீட் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி மகாகத் பந்தன் கூட்டணியில 98 சீட்ல இருந்து ஒரு 118 சீட் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய எக்ஸிட் போல் சர்வே முடிவுகளானது வெளியே வந்திருக்கு. சிஎன்எக்ஸ் மீடியா அப்படின்ற ஒரு நிறுவனம் எடுத்த எக்ஸிட் போல் சர்வேல என்டிஏக்கு அவங்க ஒரு தம்பிங்கான வின்னை கொடுத்திருக்காங்க. 150ல இருந்து 170 சீட்ஸ் என்டிஏ கூட்டணி வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணிப்பானது இருக்கு. ஓட் வைப் நிறுவனம் எடுத்த எக்ஸிட் போல் சர்வேல என்டிஏ கூட்டணி 115 சீட்ல இருந்து ஒரு 145 சீட் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாகத் பந்தன் கூட்டணி ஒரு 95 சீட்ஸ்ல இருந்து ஒரு 115 சீட்ஸ் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஆனது இருக்கு. அதே மாதிரி என்டிடிவி எடுத்த போல் ஆஃப் எக்ஸிட் போல் சர்வேல என்டிஏக்கு ஒரு 146 சீட்ஸும், மகாகத் பந்தன் கூட்டணிக்கு ஒரு 92 சீட்ஸும், ஜன் சூரஜ் பார்ட்டிக்கு ஒரு சீட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் போல் சர்வே அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நாளைக்கு இது ரியாலிட்டியில நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அட் பிரசன்ட் வந்திருக்கிற சர்வே வச்சு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு 24 மணி நேரத்துல பீகாரோடைய அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.